ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய பன்னீர் மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் சைடில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்க போது. ஓகே, இப்போ பன்னீர் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது தாளிக்க தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 தக்காளி அரைக்கிறதுக்காக நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தாளிக்க பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முந்திரியை ஊற வைக்கலாம். முந்திரி ஊற வைக்கும் போது கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்மளை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் மசாலா செய்யறதுக்கு ஒரு பேக் பன்னீர் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு பேக் பன்னீருமே நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ண பன்னீரில் ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காரம் வந்து எல்லா பன்னீருக்குமே ஈக்குவலாக பரவி இருக்கணும். ஸோ அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாருங்கள், இப்போ இந்த காரம் வந்து எல்லா பன்னீருக்குமே ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுங்க. பேன் நல்லா ஹீட்டான பிறகு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படி பொரிச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போது நான் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அப்படி பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பேருக்கு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இடித்து போடுங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கிரேவி நம்மளுக்கு நிறையா இருக்கும், சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தான் நான் வெங்காயம் நிறையா போடுறேன். இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வரணும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பாதம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அந்த தக்காளி தண்ணியாக இருக்கும், நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், நல்லா சுண்டி நல்லா கொதிக்குது. இப்போ தக்காளி வாசனை நல்லா போயிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த மசாலா வாசனை எல்லாம் வெந்து வரட்டும். நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அது கூட நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்க, நமக்கு கிரேவியாக தான் தேவை. ஸோ அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணோம். நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது இந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். எந்த ஒரு பொருள் மூடி போட்டாலும் எடுத்து இடையெல்லாம் கிண்டி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள்,
கிரேவி நல்லா கொதித்து தண்ணிலாம் சுண்டி சூப்பராக வந்திருக்கு. இது கலக்கலான காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பட் கலக்கலான காம்பினேஷன் எது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான். கிரேவி வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் செட் பண்ணி